இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இயேசுவை நோக்கி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட த வெஸ்டர்ன் இந்தியா மிஷன் ஊழியத்தின் மூலமாய் நடக்கிற அந்த நிகழ்ச்சிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டு வருகிறீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து த வெஸ்டர்ன் இந்தியா மிஷன் ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளும்படியாக உங்களை அன்பாய் அழைக்கிறோம். வெஸ்டர்ன் இந்தியா மிஷன் ஊழியங்களிலே குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவிலே இயேசு கிறிஸ்துவை அறியாத அநேக ஆதிவாசி மக்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்து வருகிறார். ஏராளமான சாட்சிகளை ஆண்டவர் ஏற்படுத்தி வருகிறார். அதற்காக தேவனை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த மே மாதத்திலே பணித்தலங்களில் நடக்கிற சில ஊழியங்களை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சிறுவர்கள் மத்தியிலே இந்த மே மாதத்திலே விபிஎஸ் ஊழியங்கள் மூலமாக அநேக கிராமங்களிலே சிறுவர்களை சந்திக்கும்படியான கிருபைகளை தந்திருக்கிறார். கடந்த ஆண்டிலே பணித்தலங்களிலே அநேக இடங்களிலே கிராமங்களிலே விபிஎஸ் ஊழியங்கள் மூலமாக அநேக பிள்ளைகளை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த சிலாக்கியத்துக்காக தேவனை துதிக்கிறோம். இந்த ஆண்டிலும் அப்படியான ஊழியங்களை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டும்படியாக அதிகமாக ஜெபிக்கும்படியாக உங்களை அன்பாய் அழைக்கிறோம். போன வருடத்திலே குஜராத் மாநிலத்திலே அநேக கிராமங்களிலே சிறுபிள்ளைகளுக்கு ஆண்டுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். 5 நாட்கள் விபிஎஸ் ஊழியங்களை செய்யும்படியான கிருபைகளை தந்தார். கிட்டத்தட்ட 600க்கு மேலான சிறுபிள்ளைகளை சந்திப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அதன் மூலமாக அநேக சாட்சிகளை கேட்கும்படியான கிருபைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒரு சிறுபிள்ளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பதாக ஜெபிக்க ஆரம்பித்தாள். ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாக ஜெபித்தபடினாலே அவளுக்கு அநேக கிருபைகள் கிடைத்தது. படிப்பிலே அவள் கொஞ்சம் முன்னேறி கொண்டு வந்தாள். ஒரு நாள் அங்கே படித்த ஹாஸ்டலில் ஒரு பிள்ளைக்கு சுகமில்லாமல் படுத்து கொண்டிருந்த போது அங்கே வார்டன் ரொம்ப வேதனையோடு சில காரியங்களை பகிர்ந்து கொண்டாள். இவளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும், என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொன்னபோது அந்த வார்டனிடம் இவள் சொன்னாள், நான் ஜெபிக்கிறேன், இயேசு இவளுக்கு சுகத்தை கொடுப்பார் என்று சொல்லி அந்த சிறுபிள்ளை அந்த பிள்ளைக்காக காய்ச்சலினாலே பாதிக்கப்பட்ட பிள்ளைக்காக ஜெபித்த போது அங்கே அற்புதம் நடந்தது. கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு இருந்த அதிகமான ஜுரம் அவளை விட்டு அகன்று போனது. அந்த வார்டன் மிகவும் ஆச்சரியப்பட்டார். எப்படி இது நடந்தது? அவளுக்கு 2 நாட்களாக ஜுரம் கொஞ்சம் கூட குறையாமல் இருந்ததே, எப்படி இது சரியானது என்று சொல்லி ஆச்சரியப்படத்தக்கதாக பலத்த காரியங்களை ஆண்டவர் செய்தார். அப்படி ஆனபடினாலே அநேக இடங்களிலே விபிஎஸ் ஊழியங்கள் மூலமாக ஆண்டுடைய நாமம் மகிமைப்பட்டது. பூர்க்கி என்கிற பகுதியிலே அங்கே சுவிசேஷ ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே கிராமத்திலே அங்கே சிறுவர்களுக்கென்று இந்த விபிஎஸ் ஊழியங்களை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அங்கே மிஷினரிகள் பிரயாசப்பட்டார்கள். ஒரு 10 பிள்ளையாக வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் என்று சொல்லி அங்கே அநேக சிறுபிள்ளைகளை அழைத்த போது ஆண்டவர் அந்த நாட்களில் பெரிய காரியங்களை செய்தார். எதிர்பார்த்ததுக்கு மேலாக 30 பிள்ளைகள் அந்த இடத்துல கூடி வந்தார்கள். அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை அறிவிக்கப்பட்டது. அதன் மூலமாக அந்த பிள்ளைகள் வீட்டில் போய் வசனங்களை சொல்லவும் பாடல்களை பாடவும், இதனால் அநேக குடும்பங்கள் ஆண்டவருக்குள்ளாய் வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். இப்படியாக இன்னுமாக பிம்பிரி என்கிற பகுதியிலே நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். அங்கே நம்முடைய தமிழ் மிஷினரியும் அங்கே இருக்கிற சுதேச மிஷினரிகளும் இந்த விபிஎஸ் ஊழியங்கள் நிமித்தமாக அநேக கிராமங்களிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். அங்கே ஒரு கிராமத்திலே ஊழியம் செய்தபோது அங்கே ஒரு சிறுமி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள். அவளுடைய பேர் தனசிறி என்கிற சிறுபிள்ளை. அவள் ஆண்டவருடைய அன்பை அறிந்தபடினாலே ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தாள். தன்னுடைய தாயிடத்தில் போய் சொன்னாள், இந்த இயேசு நல்லவர், அந்த ஆராதனைக்கு நீங்களும் வாருங்கள் என்று சொல்லி அந்த சிறுபிள்ளை தன் தாயையும் தகப்பனையும் ஆராதனைக்கு அழைத்து கொண்டு வந்தார்கள். இப்படியாக பணித்தலங்களிலே ஏராளமான அற்புதமான சாட்சிகளை ஆண்டவர் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார். அந்த கிராமத்தில் அந்த பகுதிகளிலே கிட்டத்தட்ட 8 இடங்களிலே சிறுவர் ஊழியங்களை செய்வதற்கு, இந்த விபிஎஸ் ஊழியங்களை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி வருகிறார். ஒவ்வொரு சென்டர்லையும் 30 அல்லது 40 பிள்ளைகள் கலந்து கொள்கிறார்கள். இந்த ஊழியங்களுக்காக அதிகமாய் ஜெபித்து கொள்ளுங்கள். அதே போல் குஜராத் பகுதியிலும் ஏராளமான சிறுபிள்ளைகள் மத்தியிலே ஊழியங்களை செய்து வருகிறோம். இந்த வருகிற இந்த புதிய அந்த ஆண்டிலே இந்த மே மாதத்திலே இன்னும் அநேக இடங்களில் இன்னும் அதிகமாக 1500க்கு மேலான சிறுபிள்ளைகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். அதற்கான பாடத்திட்டங்கள் ஆயத்தமாக இருக்கிறது. இந்த நாட்களுக்காக
ஜெபிக்கும்படியாக உங்களை அன்பாய் அழைக்கிறோம். கொஞ்சம் கால சூழ்நிலை அதிகமாக வெப்பம் இருக்கிறபடினாலே இந்த கால சூழ்நிலை சாதகமாக வரும்படியாக ஜெபித்து கொள்ளுங்கள். இன்னும் ஏராளமான புதிய பிள்ளைகள் இந்த விபிஎஸ் ஊழியத்திலே பங்கு பெறுவதற்கும் அவர்கள் ரட்சிப்படைவதற்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மூலமாக அந்த குடும்பங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்காக ஜெபிக்கும்படியாய் உங்களை அன்பாய் அழைக்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த அநேக கிராமங்களிலே கொஞ்சம் எதிர்ப்புகள் உண்டு. இந்த எதிர்ப்புகள்லாம் மாற வேண்டும். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்து புதிய கிராமங்களிலும் இப்படிப்பட்ட விபிஎஸ் ஊழியங்களை நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்ட வேண்டும். இதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, அந்த வருகிற பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்பது வழக்கம். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு நல்ல பரிசு பொருட்களை ஒவ்வொரு ஆண்டும் வாங்கி கொடுப்பது வழக்கமாக இருக்கிறது. இந்த நாளிலும் அவர்களுக்காக இப்படிப்பட்ட உதவிகளை செய்யும்படியாக நாங்கள் விரும்புகிறோம். கிட்டத்தட்ட 1500 பிள்ளைகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒரு பிள்ளைக்கு 100 ரூபாய் செலவாகிறது. கிட்டத்தட்ட 1,50,000 ரூபாய் இந்த பணிக்காக செலவிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இதற்கான தேவைகள் உண்டு. அதற்காக தேவைகள் சந்திக்கப்படும்படியாக நீங்கள் ஜெபிக்கவும் உங்களுடைய உதாரத்துவமான உதவிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்பாய் அழைக்கிறோம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்வதற்கு நம்மை அழைக்கிறார். இப்படிப்பட்ட தேவைகள் சந்திக்கப்படும் போது அந்த பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் வந்து அவர்கள் மாத்திரமல்ல, சுற்றி இருக்கிற அநேக பிள்ளைகளையும் கூட்டி கொண்டு வருகிறார்கள். இன்னும் அவருடைய குடும்பங்களிலே மாற்றம் வருகிறது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்க பேசுகிற வார்த்தையிலே மாற்றம் வருகிறது. கெட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் அவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நன்றாக நாம் கற்றுக் கொடுக்கிற பாடல்களை பாடி தெருக்களிலே சுற்றி கொண்டு இருக்கிறதை பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஊழியங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் உங்களை அன்பாய் அழைக்கிறோம். ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, இதற்காக உதவிக்கரங்களை நீட்டும்படியாக உங்களை அன்பாய் அழைக்கிறோம். இங்கே வருகிற தொலைபேசி எண்ணிலே தொடர்பு கொள்ளுங்கள். வெஸ்டர்ன் இந்தியா மிஷன் ஊழியங்களிலே பணித்தலங்களிலே நடக்கிற இந்த சிறுவர் ஊழியங்களுக்காக ஜெபிக்கவும் அந்த ஊழியங்களை தாங்குவதற்கும் நீங்கள் முன் வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அந்த வட மேற்கு இந்திய பகுதிகளிலே இன்னும் ஏராளமான இயேசு அறியாத சிறு பிள்ளைகள் எல்லாம் ஆண்டுடைய சமூகத்திலே வரவும் அதன் மூலமாக திருச்சபையிலே ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகத்தக்கதாக, திருச்சபையிலே வளர்ச்சி உண்டாகத்தக்கதான கிருபைகளை ஆண்டவர் அதிகமாக தருவாராக. தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். நன்றி. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசுவை நோக்கி என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு தாமே நம் ஒவ்வொருவரையும் தம்முடைய கிருபையினாலும் ஆசீர்வாதங்களினாலும் ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவாராக. தொடர்ச்சியாக நாம் இயேசுவை நோக்கி என்கின்ற தலைப்பிலே இயேசு கிறிஸ்து யார் என்பதை தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த 2 வாரங்களாக இயேசு கிறிஸ்து சொன்ன நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்கின்ற வசனத்தின் அடிப்படையிலே இயேசு கிறிஸ்து தான் வழி, இயேசு கிறிஸ்து தான் சத்தியம் என்பதை நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் கூட தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்து தான் ஜீவன் என்பதை நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். உலகத்திலே மனிதனாக பிறந்து 3.5 ஆண்டு காலம் உலக மக்களுக்காக சுவிசேஷத்தை அறிவித்து பல்வேறு விதமான அடையாளங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் மக்களுக்கு மத்தியிலே நடத்தின அந்த இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றி வந்த ஜனங்களை பார்த்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னார். இந்த இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு செல்லுகின்ற ஒரு வழியாக இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து நம் எல்லோருக்கும் பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கின்ற சத்தியமாக இருக்கிறார். சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதவசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த சத்தியம் யார்? இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே சத்தியம் என்று சொல்கிறார்.
என்னை அல்லாமல் பிதாவினிடத்திலே யாரும் வரான், நான் தான் வழி என்றும் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதே போல நானே ஜீவன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நானே ஜீவனுமாயிருக்கிறேன் என்பதுதான் இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றி வந்த ஜனங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை. உலக வழக்கிலே இந்த ஜீவனை குறித்து நாம் சற்று யோசித்து பார்ப்போமானால், இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன் என்றால் எனக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது, ஒரு உயிர் இருக்கிறது. உயிர் இருக்கிறபடியினாலே தான் நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். உயிர் இல்லை என்று சொன்னால் பேச முடியாது. என்னுடைய உறுப்புகள் செயல் இழந்து போய்விடும். எனவே நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரம் ஜீவன். வேதவசனம் நமக்கு மிக சிறப்பாக கற்றுத்தருகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த உலகத்திலே நாம் உயிரோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தாலும் வேதவசனம் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது என்று சொன்னால், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று கற்றுத்தருகிறது. நாம் பாவம் செய்வோமானால், பாவத்திற்கு அடிமைப்பட்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்போமானால், கண்டிப்பாக நாம் உயிரோடு கூட இருந்தாலும் நம்முடைய ஆத்துமா மரித்ததாய் செத்ததாய் இருக்கும். அப்படி செத்துப்போன ஆத்மாவோடு கூட பாவத்தோடு கூட இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நம்முடைய உடல் ரீதியான மரணத்திற்கு பின்பாக நாம் பரலோகத்திற்கு அல்ல, சொர்க்கத்திற்கு அல்ல, நரகத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். ஆனால் நாம் நரகத்திற்கு உரியவர்கள் அல்ல, நாம் சொர்க்கத்திற்கு உரியவர்கள். தேவனோடு கூட நித்திய காலமாய் வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய், தேவனுக்கே உரிய அந்த நித்திய ஜீவனை இழந்து போனவர்களாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாவம் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஜீவனை அழித்து போடுகிறது. எனவே பாவத்தினாலே மரித்து போய் கிடக்கின்ற நம்முடைய ஆத்துமா உயிரடைய வேண்டும், ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததினுடைய மகா உன்னதமான ஒரு நோக்கம். எனவே இந்த இயேசு கிறிஸ்து இரட்சகராக இந்த உலகத்திற்கு வந்திருக்கலாம், நல்ல மேய்ப்பனாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கலாம், நமக்கு பரலோகத்தை சேர்க்கின்ற ஒரு வழியாக வந்திருக்கலாம். இந்த உலகத்திலே பிசாசினுடைய தந்திரங்களுக்கு, பிசாசு நமக்கு எதிராக கொண்டு வருகின்ற பல்வேறு விதமான சோதனைகளுக்கு, போராட்டங்களுக்கு எதிராக ஜெயிக்கக்கூடிய சத்தியத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கலாம். எல்லாவற்றுக்கு மேலாக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. இந்த உலகத்திலே பாவத்தினாலே மரித்து போய் கிடைக்கின்ற நமக்கு ஜீவனை கொடுக்க வேண்டுமானால் ஒரே ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். பாவத்தினாலே மரித்து போயிருக்கிற, ஜீவனற்று போயிருக்கிற நமக்கு வாழ்வை தர வேண்டுமானால், நித்திய ஜீவனை தர வேண்டுமானால் அது ஒருவரால் மாத்திரமே முடியும். அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் அவர் சொல்கிறார், நானே ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே 10வது அதிகாரம் 10வது 11வது வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமானால், அங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லுகிறார். நல்ல மேய்ப்பனாக இந்த உலகத்திலே
கடந்து வந்த இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தன்னுடைய மக்களுக்காக, தன்னை பின்பற்றி வருகிறவர்களுக்காக, தன்னை தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறவர்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அவர் சொன்னது மாத்திரமல்ல, சொன்னதை சிலுவையிலே நிறைவேற்றினார். இந்த உலகத்திலே அநேக விதமான வாக்குறுதிகளை நமக்காக கொடுக்கலாம். ஆனால் மனிதர்கள் நமக்கு தருகின்ற வாக்குறுதிகள், மனிதர்கள் நமக்கு தருகின்ற உறுதிகள், கேரண்டிகள் எல்லாம் நிறைவேற்ற முடியாததாக இருக்கும். அல்லது அந்த வாக்குறுதிகளை, அந்த கேரண்டீஸை மறந்து போகிறவர்களாக அந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து, நானே ஜீவனமாயிருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்முடைய ஆத்மாவிலே உயிரை தந்தார், ஜீவனை தந்தார். பாவத்தினாலே மரித்து போய் கிடந்த நம்முடைய ஆத்மா ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சிலுவையிலே மரித்த அந்த இயேசு கிறிஸ்து எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக ஒரு நாளும் யாராலும் ஒரு காலம் அழிக்க முடியாத ஒரு ஜீவனை தரும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நல்ல மேய்ப்பனாக எனக்காக, உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அந்த இயேசு கிறிஸ்து அதனால்தான் சொல்லுகிறார், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 1 யோவான் 5வது அதிகாரம் 11வது 12வது வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமானால் அங்கே யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. 1 யோவான் 5வது அதிகாரம் 11, 12வது வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். யோவான் அப்போஸ்தலன் மிகச்சிறப்பாக இந்த காரியங்களை தெளிவாக அவர் விளக்கி காண்பிக்கிறார். அங்கே வசனத்திலே அவர் என்ன சொல்லுகிறார்? தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். இந்த உலகத்திலே நம்மை சிருஷ்டித்த, நம்மை படைத்த தேவனாகிய கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். எப்படி தந்திருக்கிறார்? அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம் என்று அங்கே குறிப்பிடுகிறார். அந்த சாட்சி என்ன? 10வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு இன்னொரு வசனம் ஞாபகம் வருகிறது. யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே 3வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலே அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பாவத்திலே மரித்து போய் கிடக்கின்ற நாம், பாவம் செய்ததினாலே ஆத்துமாவிலே மரித்து போய் கிடக்கின்ற நமக்கு ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அங்கே வசனம் சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த தேவனாகிய கர்த்தர்
நம்மை சிருஷ்டித்த, நம்மை உருவாக்கிய, தாயின் கருவிலே நாம் உருவாவதற்கு முன்னரே பெயர் சொல்லி அழைக்கின்ற ஆண்டவர். அவர் நம் மீது வைத்த அன்பு மிக பெரியது. அந்த அன்பின் நிமித்தமாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனாய் இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஏன் அனுப்பினார் என்று சொன்னால், அங்கே வசனம் சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. அப்படியானால் பாவத்தினாலே மரித்து போய் கிடக்கின்ற நாம் உயிர் பெற வேண்டுமானால், ஜீவனை பெற வேண்டுமானால், வாழ்வு பெற வேண்டுமானால், பாவத்தினாலே செத்து போய் கிடக்கின்ற நம்முடைய ஆத்துமா அது ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது என்பதுதான் அந்த சாட்சி. அதை விசுவாசிக்க வேண்டும். நான் பாவத்திற்கு மரித்தவனாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஜீவனை பெற்றுக்கொண்டவனாக இந்த உலகத்திலே வாழ வேண்டுமானால், அந்த ஜீவனை உடைய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இதுதான் வேத வசனம் நமக்கு தெளிவாக கற்றுத்தருகின்ற ஒரு பாடம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே சற்று நம்முடைய உள்ளங்களிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். என்னிடத்திலே ஜீவன் இருக்கிறதா, அல்லது என்னுடைய பாவத்தினாலே அந்த ஜீவன் மரித்து போய் அல்லது செத்து போய் இருக்கிறதா? நான் ஜீவனோடு இருக்க வேண்டுமானால் வசனம் சொல்லுகிறது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் இல்லை என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், இயேசு கிறிஸ்துவை என்னுடைய உள்ளத்திலே இரட்சகர் என்பதை நான் விசுவாசிக்காவிட்டால், என்னிடத்திலே உயிர் இல்லை, ஜீவன் இல்லை. நான் மரித்து போன ஒரு மனிதனைப் போல இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பேன். அந்த இயேசு கிறிஸ்துவை, குமாரனை இல்லாதவன், அந்த குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று வசனம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவை நான் என் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டிருந்தால் எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்னிடத்திலே அந்த நித்திய ஜீவன் இருக்க முடியாது. நாம் பரலோகத்திற்கு உரியவர்களாக மாற வேண்டுமானால், சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமானால், கண்டிப்பாக இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது நித்திய ஜீவனை உடையவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். ஏனென்றால் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். இங்கே யோவான் சொல்லுகிறார், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் என்று சொல்லுகிறார். தேவகுமாரனாகிய அந்த இயேசு கிறிஸ்து என்னிடத்திலே நம்மிடத்திலே இருப்பாரானால் நாம் அந்த நித்திய ஜீவனை உடையவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்போம். இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே மரித்து போனவர்களாய், உயிரற்றவர்களாய், பரலோகத்திற்கு செல்லுகின்ற வாய்ப்பு இல்லாதவர்களாய், சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இல்லாதவர்களாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்போம். நாம் நரகத்திற்கென்று படைக்கப்பட்டவர்கள் அல்ல. நாம் நரகத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. மாறாக நாம் சொர்க்கத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள், சொர்க்கத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்மை சொர்க்கத்திற்கு, பரலோகத்திற்கு அழைக்கும்படியாக, பரலோகத்திற்கு, சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக மாற்றும்படியாக, அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கான நித்திய ஜீவனை உடையவர்களாக இந்த உலகத்திலே வாழ்வதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார். இந்த உலகத்திலே நம்மை தேடி, இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னால் நாம் அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
அந்த நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுத்தார். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் ஜீவனுமாயிருக்கிறேன். எனக்காக, நமக்காக சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஜீவனாக எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை உண்டு, நித்திய ஜீவன் உண்டு, பரலோக பாக்கியம் உண்டு. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தந்த இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். நீர் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை தியானிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்தீர். ஆண்டவரே, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். இதுதான் நிதர்சனமான உண்மை. நாங்கள் பாவம் செய்கின்ற பொழுது எங்கள் ஆத்துமா மரித்து போகிறது. மரித்து போன ஆத்துமாவை உயிர் பெறும்படியாக ஜீவனாக இந்த உலகத்திற்கு நீர் கடந்து வந்தீர். உம்முடைய ஜீவனை கொடுத்து எங்களுக்கு ஜீவனை தந்தீர். குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன் என்று உம்முடைய வார்த்தை சொன்னபடியாக ஆண்டவரே, நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உம்முடைய குமாரனை, ஜீவனாக இந்த உலகத்திற்கு கடந்து வந்த இந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு, அந்த இயேசு கிறிஸ்துவின் உடையவர்களாக, இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். இதோ நாங்கள் இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு ஜீவனை தருகின்ற, நித்திய ஜீவனை தருகின்ற அந்த இயேசுவை நோக்கி பார்க்கின்றோம். அவராலே அல்லாமல் எங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை. அவராலே அல்லாமல் எங்களுக்கு சொர்க்கமில்லை, பரலோக மேன்மை இல்லை. அந்த ஜீவனுள்ள இயேசுவை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய ஆத்மாவிலே ஜீவனை தருகின்ற அந்த இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். ஜீவன் பெற்றுக்கொண்டவர்களாக, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுகின்றவர்களாக இந்த உலகத்திலே வாழும்படியான ஒரு பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கு தாரும். இயேசு கிறிஸ்து மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட எப்பொழுதும் தங்கியிருப்பதாக.